தேன் நெல்லிக்காய். இவ்வளவு நாளா இதை தேன்ல செய்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியே நீங்களும் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் உண்மை வந்து அது கிடையாது. இன்கிரீடியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆம்லா, ரிஃபைன்டு சுகர், ஹனி. 2வது இடத்துல ரிஃபைன்டு சுகர் வருது அப்படின்னா சுகர் தான் அதிகமாக சேர்க்குறாங்க. அப்போ சீனி தண்ணியில் ஊற வச்சது தான் இந்த தேன் நெல்லி அப்படின்றது. என்ன ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு தேனை மட்டும் ஆட் பண்ணுவாங்களா இருக்கும். அப்படி பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாது, இது மோசமான ப்ராடக்ட் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவுமே பிரச்சனை இல்லை. பேரு தேன் நெல்லி அப்படின்னு நீங்கள் வச்சது தான். இதுலேயும் ஹனி ஆம்லா அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஏன்னா நம்ம நம்பி வாங்குறது தேனில் ஊற வச்சது அப்படின்னு தான். ஸோ இப்போ வந்து சீனியில் ஊற வச்சது அப்படின்றப்போ இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதோட நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் படி சுகர் வந்து 53% சேர்ந்துருக்கு. இதோட வெயிட் அதிகபட்சமாக ஒரு 30லேருந்து 40 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா அதுலேயே 15லேருந்து 20 கிராம் சுகர் வந்து நம்மளோட உடம்புக்குள்ள போகுது. நமக்கு டெய்லி ஆடட் சுகர் லிமிட் தெரியும் 25 கிராம்ஸ் தான் அப்படின்றப்போ ஸோ இது ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதில் முக்கால்வாசியை நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த நெல்லிக்காய் ஒரு நல்ல உணவுப் பொருள் தான். ஆனால் அதை சுகரில் ஊற வச்சு நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் மாடரேட்டாக சாப்பிட்டுக்கிறது நல்லது. அடிக்கடி சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம். அண்ட் பேர் ஹனி ஆம்லா அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்வீட் ஆம்லான்னு வச்சுக்கலாம். இனிப்பு நெல்லி. அதை பார்க்கும்போது நமக்கே புரியும். ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க. அண்ட் இதுலயாவது இந்த பாக்ஸில் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. அண்ட் சில இதெல்லாம் அந்த மாதிரி பாலித்தீன் கவரில் மட்டும்தான் வருது. அதில் எந்த விதமான டீட்டெயிலும் இருக்காது. உங்களுக்கு தேன் நெல்லி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கடையில் வாங்குறதை விட வீட்டில் பண்ணுறது பெட்டர்.